ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஏரியாவை பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த ஏரியாவில் உள்ள எல்லா கடையிலுமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். அது எந்த ஏரியாண்டா சவுகார்பேட்டை. அந்த சவுகார்பேட்டையில் தான் வந்து இருக்கிற எல்லா ஜாமானுமே இங்கே கிடைக்கும். நம்மளுக்கு வந்து சாரீஸ்லேருந்து, ரெடிமேட் ஐட்டம்ஸ்லேருந்து, சில்வர் பாத்திரங்கள்லேருந்து, அது வந்து ஒரு மின்ட்டு தெருண்டு பெரிய தெரு. அந்த பெரிய தெருவில் வந்து நம்மளுக்கு எல்லாமே அங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த தெருவை பற்றி நான் நிறையா காட்டுறேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சென்னைக்கு வராதவங்களுக்கு இது நல்ல கைடன்ஸாக இருக்கும். ஸோ வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவும் நம்மளுக்கு எப்போதும் தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் என்எஸ்சி போஸ் ரோடு. இந்த என்எஸ்சி போஸ் ரோடில் நிறைய நகை கடைகள் இருக்கும். ஜுவல்லர்ஸ் நம்ம ஏதாவது வாங்குறதுனா இந்த என்எஸ்சி போஸ் ரோடு ஃபுல்லாக நகை கடைகள் வாங்கலாம். அந்த என்எஸ்சி போஸ் ரோட்லேருந்து மூவ் பண்ணோம்னா ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் மின்ட்டு ஸ்ட்ரீட்டுன்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த சைடும் மின்ட்டு ஸ்ட்ரீட்டு, இந்த இங்கிட்டும் அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக லென்த்தாக தான் போகும் மின்ட்டு தெருண்டு. இந்த தெருவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆர்னமெண்ட், நம்ம அணிகலன்கள் மற்றும் வந்து ட்ரெஸ் ஐட்டமு, இந்த சில்க் சேரீயில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அவ்வளோவுமே வாங்கலாம். ஆர்னமெண்ட் ஐட்டம் வாங்கலாம், நெக்லஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம் வாங்கலாம். ஸோ எல்லா ஐட்டமே ஒன்று நட்ஸ் ஐட்டம் ரொம்ப கிடைக்கும் இங்கே வந்து. இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஈத்தம்பழம் எல்லாம் இங்கே அவைலபிள். அந்த ஐட்டமும் வச்சுருக்காங்க. ஆர்னமெண்ட்டும் வச்சுருக்காங்க. பேக் கடை இருக்குது. எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மின்ட்டு ஸ்ட்ரீட்டில் முக்கியமான சில விஷயங்களையும் நான் வந்து காமிச்சிருக்கேன். அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். மெயினாக வந்து இந்த ட்ரெஸ் கடை எல்லாத்தையுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா கடையுமே நான் காமிச்சிருக்கேன். நட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நட்ஸு கடைங்க. எல்லாமே நட்ஸு, எல்லா வெரைட்டி நட்ஸும் வச்சுருக்காங்க. சோன் பப்படி, பேக் வெரைட்டிஸ், பேக்கு சம்மந்தப்பட்டது, செருப்பு எல்லாமே இங்கே அவைலபிள். அப்புறம் ஆர்னமெண்ட்டில் ஜுவல்லர்ஸு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. எப்போதுமே ரொம்ப ரஃப்ஸான ஏரியா இந்த ஏரியா. நம்ம வந்து நடக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து இடம் கிடைக்காது. அந்தளவுக்கு வந்து இங்கே பிஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஊர்களுக்கும் இங்கேருந்து வந்து பார்சல் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஹோல்சேலில் எல்லா ஜாமானுமே இங்கே போய்கிட்ருக்கும். ரேட்டும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப நல்ல ரேட்டு. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சவுகார்பேட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயின் கம்யூனிகேஷன் அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்காங்க. அவங்க ஃபுல்லாக மெயினாக இந்த பிஸ்னஸில் ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க. இந்த ஏரியாவே அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கக்கடாண்டு ஒரு ஸ்வீட் கடை. இது ரொம்ப ஃபேமஸானது. மின்ட்டு ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் கடை இது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மோர் கடை ஒன்று இருந்துச்சு. நம்ம இங்கே டேஸ்ட் பண்ணல. அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மார்வாடிஸு தான் இங்கே வந்து நிறையா இருப்பாங்க. அந்த ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க இங்கே. அந்த ஜெயின் டெம்பிள் 2 டெம்பிள் இருக்கும். அது அவங்க வழிபடுற டெம்பிள். ஒயிட் கலர் டெம்பிள் 2 டெம்பிள் இந்த தெருவில் தான் இருக்கும். எல்லா மக்களுமே வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. வெளியூரில் இருந்து வந்தாலும் வந்து சாரீஸு அது இது எல்லாமே இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தெருவுக்கு வந்தீங்கன்னா, நாம் அந்த என்எஸ்சி பஸ் ரோட்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா மின்ட்டு தெரு கட் ஆகும். அப்படியே வந்துடலாம் ஈஸியாக. ஸோ எல்லா விஷயத்தையுமே அழகாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். லேடிஸுகளுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இங்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு எந்த கடையை பார்த்தாலும் எங்கே வாங்கணும்னு தெரில, அந்தளவுக்கு ஆசையாக இருக்குது. அதே மாதிரி ஃபுட் ஐட்டம், சாட் ஐட்டம் அங்கங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் சாட்டு அது இது எல்லா கடையிலுமே இருக்குது. சாட்டு வச்சுருக்காங்க, ஜூஸ் கடை வச்சுருக்காங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு இங்கே பஞ்சமாக கிடையாது. ஒவ்வொரு கடையிலும் இருக்குது. அந்த கக்கடாண்டு ஒரு ஸ்வீட் கடை காமிச்சான், அதுதான் ஃபேமஸான கடையான் இந்த ஏரியாலேயே. ஸோ எல்லாமே வந்து அந்த லாஸ்ட்டில் டீ டைம் ஒன்று இருக்குது. அந்த மின்ட்டு தெரு கார்னரில் அங்கே டீ சாப்பிட்டோம், நல்லா தெரிஞ்சு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். ஆனால் இந்த ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் மார்வாடிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பாங்க. நம்ம இந்த ஏரியாவில் ஒரு விஷயம் ரொம்ப நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயம், இந்த மீன்பாடி வண்டி, ரிக்ஷா இதெல்லாம் வந்து
இன்றைக்கி வந்து இந்த நவீன காலத்தில் வந்து இந்த மீன்பாடி வண்டி, ரிக்ஷாலாம் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அந்த இதையெல்லாம் ஃபுல்லாக இதை காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில முக்கியமான இடங்களையும் காமிச்சிருக்கேன். டிராஃபிக் எப்போவுமே இந்த ஏரியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்தாவே ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்காக தான் இருக்கும். பைக்கை இங்கே என்எஸ்சி பஸ் ரோட்லேயே ஓரம் கட்டிட்டு இங்கே உள்ள வாக்கிங்கில் வந்துடணும். வந்தால் தான் வந்து இது ஜெயின் கம்யூனிகேஷனுடைய அவங்க ஏதோ ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள். இது ஜூஸ் கடை, ஜூஸ் எல்லாமே வாங்கி குடிக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது, அந்தளவுக்கு எல்லாமே இருக்கும். ஜூஸ் கடையாக இருக்கட்டும், பழக்கடையாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். மக்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அந்த சைடு இந்த சைடு வாங்கிட்டு, இது ஜெயின் டெம்பிள் எல்லா இடமும் இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப பரபரப்பாகவே காணப்படும். சென்னை சிட்டியில் வந்து இந்த ஏரியா வந்து முன்னாடி மாதிரி சவுகார்பேட்டையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே பிஸியாகவே இருக்கும். சண்டே மட்டும்தான் காலியாக இருக்கும். சண்டே கூட சில நேரத்தில் இங்கே வந்து காலி இருக்காது, எல்லாமே கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் மற்ற நேரத்தில் வந்தீங்கன்னா எல்லா கடையும் ஓப்பனில் இருக்கும். எல்லா விஷயமும் இங்கே வந்து ஓப்பனில் இருக்கும், நல்லா பார்க்கலாம். நம்ம வந்து இது வந்து இங்கே சில பார்சலும் பண்ணி தராங்க. சில கடைக்காரங்கள் வந்து நம்ம நம்பர் வாங்கிட்டு நம்ம ஆர்டர் பண்ணோம்னா ஜிபே பண்ணிட்டா அவங்க எந்த அட்ரஸ்க்கோ அந்த அட்ரஸ்க்கு பார்சல் போட்டுறாங்க. அது எந்த கடை நல்ல நம்பகமான கடைகளை பார்த்து அதெல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதெல்லாம் செய்யுங்க. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வியாபாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் தான் இவங்க வியாபாரமே ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வியாபாரம். யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து ஓவர் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு எல்லாமே சூப்பராக கலக்கிட்டு இருக்காங்க. வீடியோ காலில் போட்டு அதில் எல்லாமே காமிச்சு நம்பர் வாங்கி ஜிபே நம்பர் கொடுத்து அதுலேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்களும் வந்து நல்ல நம்பகமான கடைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து பண்ணுங்கள். தெரியாத கடைகளில் எதுவும் பண்ணிடமானா. ஸோ அதான் அந்த ஒரு டெம்பிள் தெரியுது, அதான் வந்து என்எஸ்சி போஸ்ட் ஒரு டெம்பிள் கோயில். அந்த கோயிலேருந்து கட்டிங் தான் நம்ம எங்கிட்டு நம்ம அப்படியே மின்ட் ஸ்ட்ரீட் வரும், சவுகார்பேட்டை மின்ட் ஸ்ட்ரீட்டு. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இன்னும் அந்த மின்ட் ஸ்ட்ரீட் வழியாக வேறு என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பார்க்க போகிறோம். இந்த என்எஸ்சி போஸ்ட் ரோடு மின்ட் ஸ்ட்ரீட் கார்னரில் ஒரு சாட் கடை ஒன்று இருக்கும். அந்த கார்னர் கடை அதுலேயும் வந்து எல்லா மக்களும் வந்து சாட் அது இது வாங்கி சாப்பிட்றாங்க. அது எப்போவுமே பழைய வாய்ந்த கடை. எல்லாருமே நல்லா வந்து லைக் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த தெருலாம் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய தெரு. ஸோ எல்லோரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ஐடியா சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் நம்மளுக்கு மேலும் மேலும் வளரும். ஸோ எல்லா கடையிலுமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க மார்வாடிஸ் தான் இந்த ஏரியாவில் இருப்பாங்க. எல்லாருமே அவங்க தான் மார்வாடிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பாங்க. கடையெல்லாம் அவங்க தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஆளுகளும் வச்சுருக்காங்க, சில கடைகள் வந்து நம்ம ஆளுகளும் வச்சுருக்காங்க. ரேட்டுகளும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. மற்ற ஏரியாவில் உள்ள கலெக்ஷனே இங்கே ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த தெருவையே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிருக்கேன். சென்னைக்கு வந்து இந்த இடத்த பார்க்காதவங்க கண்டிப்பாக வாங்க, வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மின்ட் ஸ்ட்ரீட்டு இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் காமிச்சேனே, அங்கே இப்போ நம்ம பாத்திரங்கள் வந்து ஹோல்சேலில் வாங்குறதுனால இந்த இடத்துல வந்து வாங்கிக்கலாம். ஸோ பாத்திரம் ஹோல்சேல் பெரிய பெரிய கடைகள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் ஃபுல்லாக அந்த மின்ட் ஸ்ட்ரீட்லேருந்து இந்த கோயிலுக்கு கிராஸ் பண்ணிக்கிட்டு வந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்திர கடை அந்த மாதிரி தான் இருக்குது. பாத்திரங்கள் வந்து ஹோல்சேலில் எல்லாமே தராங்க, நல்ல தரமான பொருட்களும் கிடைக்கிது. ஸோ இங்கே வந்தால் நம்ம விசிட் பண்ணக்கூடிய எல்லா இடமுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இது மின்ட் ஸ்ட்ரீட் தான் அப்படியே அந்த கோயிலுக்கு பக்கத்தில். இங்கே வந்து அப்படியே கடைகள் வந்து கொஞ்சம் மாறிடும். சில்வர் கொத்து விளக்கு, கோயில்களுக்கு தேவையானது, வீட்டு பூஜை எல்லாமே அந்த சில்வரு பாத்திர கடை எல்லாமே. இங்கே ஒரு மிட்டாய் கடை, ஸ்வீட் கடை பார்த்தோம். இப்போ வந்து இன்னொரு ஏரியா பக்கத்தில் வந்தாச்சு. இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அதே தான், சில்வரில் எல்லாமே வச்சுருக்காங்க. சாமி சிலை, அந்த குத்து விளக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. பாத்திரங்களும் வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த மீன்பாடி வண்டி. இந்த இன்றைக்கும் வந்து இந்த ஏரியாவில் மறக்க முடியாத ஒன்று இந்த மீன்பாடி வண்டி தான். அப்புறம் ரிக்ஷா, மீன்பாடி வண்டி இன்னும் வந்து நம்ம அழியாத காவியம் மாதிரி இங்கே. இது இந்த ஏரியாவுடைய ட்ரேட்மார்க் மாதிரி இந்த மாட்டு வண்டிலாம் இந்த ஏரியாவில் வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இது ராசப்ப செட்டி ஸ்ட்ரீட்டுன்னு. இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட்வேர் ஐட்டம் கொஞ்சம் கிடைக்கும். ஹார்ட்வேர் ஐட்டம்னா இந்த பூட்டு, வீட்டு சம்மந்தமான இதுகள், வீட்டு உபகரணங்கள் மற்ற எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். எல்லாத்தையுமே காமிச்சிருக்கேன்.
இது ஒவ்வொரு தெருலேயும் வந்து ஒவ்வொரு பொருட்கள் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். ஹார்ட்வேர் சம்மந்தமான கடைகள், பூட்டு, இந்த வீட்டுக்கு தொங்க போடுறது, டிஸ்டிக்கு தொங்க போடுறது, எல்லா விஷயம் கயிறு, ரோப் ஐட்டம் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். ஸோ இந்த தெரு வந்து கொஞ்சம் ஹார்ட்வேர் சம்மந்தமான ஐட்டங்கள், இந்த கெமிக்கல் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா கொஞ்சம் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஏரியாவில் டோட்டலாக எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த ஏரியாவுக்குள்ள இந்த ஒரு லாக் ஐட்டம், பூட்டு ஐட்டம் என்னென்ன வேணுமோ வீட்டுக்கு க்ளீனிங் மெட்டீரியல் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஏரியா ராசப்பா ஸ்ட்ரீட்டில் வந்து கண்டிப்பாக இது பண்ணி பாருங்கள். ஹோல்சேலில் எல்லாமே வச்சுருக்காங்க. வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வச்சுருக்காங்க. ஹார்ட்வேரு, வீட்டுக்கு தொங்க விடுறது, திஷ்டிக்கு தொங்க விடுறது எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த ஏரியா வராதவங்க, விசிட் பண்ணாதவங்களுக்கு இந்த நம்ம வீடியோ எடுத்து நான் இவ்வளோ விஷயம் காமிச்சிருக்கேன். அதுக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எனக்கு வந்து மேலும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அப்படியே நம்ம அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். ஹார்ட்வேரு அந்த எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. இது வந்து ரத்தன் பஜார். இது ரத்தன் பஜார் வந்து பில்லோ, பெட்டு அந்த மாதிரி ஐட்டம். அப்படியே இங்கிட்டு வந்துட்டோம்னா அந்த பில்லோ, இந்த ரத்தன் பஜாரில் ஃபுல்லாக பில்லோ ஐட்டம், பெட்டு, பெட்ஷீட்டு எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து ஹோல்சேலாக எல்லாமே வெளியூர்களுக்கு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இதையும் வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம ப்ரைஸும் நல்ல ப்ரைஸ் தான். எல்லா இதுலேயுமே வந்து பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குது. நல்ல ப்ரைஸ் பண்ணி தர்றாங்க. இப்போ வந்து ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்தோம். இந்த ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டு உள்ளே எப்படி இருக்குன்னா, முன்னோட இப்போ வந்து பஸ்ஸுகள் வந்து நிறையா கேஸ் பஸ் வந்து நிறைய விட்டுருக்காங்க. ஏசி பஸ் விட்டுருக்காங்க. நிறைய டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு விசிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்தோம். வந்துட்டு ஒரு பஸ்லேயும் ட்ராவல் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தேன். ஆனால் பஸ் ஸ்டாண்டு நல்லா முன்னோட இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. பஸ்ஸும் அடிக்கடி எல்லா ஏரியாவுக்கும் பஸ்ஸும் கிடைக்கிது. ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா பட்ஜெட்டாக நம்ம வந்து கம்மியான ரேட்டுக்கு போனோம்னா இந்த பஸ்ஸில் போகலாம். அடிக்கடி பஸ் வந்து அவைலபிள் இருக்குது. எல்லா பஸ்ஸுமே ஏசி பஸ்ஸு, நல்ல டெவலப்மெண்ட்டு, நிறைய பஸ்ஸு விட்ருக்காங்க. முன்னாடிலாம் சில பஸ்ஸு இருக்கும், சில பஸ்ஸு கிடைக்காது. இந்த ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டில் வந்து எங்கேனாலும் போகிறதுக்கு ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஏறி போகலாம். சில பஸ்ஸுகள் வந்து மகளிர்களுக்கு ஃப்ரீயாகவும் விட்ருக்காங்க. ஸோ ரொம்ப எல்லோரும் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறாங்க இன்னும் பஸ் ஸ்டாண்ட்லாம். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து நீங்கள் பட்ஜெட்லேயே யூஸ் பண்ணோம்னா இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து விசிட் பண்ணி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து கேஸ் பஸ்ஸு, சவுண்டே இருக்காது. சூப்பராக இப்போ புதுசாக விட்ருக்காங்க. ஸோ எல்லா இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படி பஸ்ஸில் விசிட் பண்ணிட்டு நம்மளும் கிளம்பி